என்ன மேடம், என்ன பண்றீங்க? ஏய் வாடி. நான் என்னடி பண்ணுவேன், படிச்சுட்டு தான் இருப்பேன். என்னடி எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்க? பின்ன படிக்க வேண்டாமா? சிஏ எக்ஸாம் கொடுக்கணும் எனக்கு. வா, உன் சிஏ எக்ஸாம் நீனும் சிஏ எக்ஸாம் கொடுத்து என்ன டார்லிங் பண்ண? ஏ சொந்த வீடு வாங்கணும், கார் வாங்கணும். அது சரி, அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் என்ன, ஆசைப்பட்ட இடத்துக்குலாம் சுத்தி பார்க்கணும், நல்ல நிறைய காசு சம்பாதிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம்? அப்புறம் என்ன, கொஞ்சம் நல்லா மேக்கப் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம்ல ஒரு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் கிட்ட கொண்டு வரணும். 1 மில்லியன்? ஆமா, பின்ன? ஓகே ஓகே, அப்புறம்? அதுக்கப்புறம் என்ன, நல்ல நார்மல் கல்யாணம் தான். அதுக்கப்புறம்? அதுக்கப்புறம் பெருசாலாம் இல்ல, அவ்வளவுதான். அப்புறம் பேபிஸ், அவ்வளவுதான். லைஃப் அப்படியே போயிட்டு இருக்கும். சரி, இதெல்லாம் பண்ணி என்ன பண்ண போற? ஹாப்பியா வாழ்வேண்டி. ஹாப்பியா வாழ்ந்து பணம் சம்பாதிப்பேன். ஓகே, அதுக்கப்புறம்? அவ்வளவுதான். வேற எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வேன்ல. அப்போ அதான் உன்னோட லைஃபோட கோல், அவ்வளவுதானா? சரி, இந்த மாதிரி ஆசைப்பட்டு வாழ்ந்தவங்க லைஃப்ல எவ்வளவு காமெடியா முடிஞ்சதுன்னு உனக்கு தெரியுமா? அப்படியா ரெடி சொல்த? சார்லி சாப்ளின் தெரியுமா உனக்கு? தெரியுமே, பேசாம உலகத்தை சிரிக்க வச்சவராச்சே. ஆமா, அலெக்சாண்டர் தி கிரேட் அலெக்சாண்டர் டி. கரெக்ட். கிளியோபெட்ரா தெரியுமா? உலகலைக்கு கிளியோபட்ரா தெரியும். ஓகே, அப்புறம் இப்ப கூட ஒரு மூவி நடிச்சாரு, ஹீத் லெஜர். ஹே ஜோக்கர். கரெக்ட். இப்போ நான் சொன்ன இந்த 4 பேருமே நீ சொன்னது மாதிரி தான் இருந்தாங்க. என்ஜாய் பண்ணாங்க, நிறைய பணம், பதவி, ரெகக்னிஷன் எல்லாமே இருந்துச்சு. பட் இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைடு. ஆமா, ஆனா அவங்களுக்கு இன்னொரு சைடும் இருக்குது. என்ன பொறுத்த அளவு இந்த 4 பேருமே அவங்க லைஃப்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்டி அப்படி சொல்ற? ஆமா, சார்லி சாப்ளின் அவ்வளவு பெரிய லெஜெண்டே, அவருக்கு கிடைக்காத ரெகக்னிஷன் இல்ல. அவ்வளோ எல்லாம் இருந்துமே அவர் கடைசியில சிம்பிளா லைஃப் இஸ் a ஜோக் அப்படின்னு சொல்லி. அப்படியா? இந்த கிரேட் அலெக்சாண்டர் இந்த உலகத்துல தன் கையில பிடிச்சு வைக்கணும்னு நினைச்சவரு கடைசியில இறக்கும் போது 2 கையும் வெளியில வச்சு இந்த உலகத்துல இருந்து போகும்போது எதுவுமே கொண்டுட்டு போலன்னு சொல்லிட்டாங்க. அப்படியாடி? ஆமா, நம்ம கிளியோபெட்ரா எவ்வளவு அழகானவா, ஆனா அவ லைஃப் முடிஞ்சது எப்படி தெரியுமா? ஒரு கோப்ராவை அவ தன்னைத்தானே கொத்துன்னு சொல்லி சூசைட் பண்ணி இறந்தவா. என்னடி சொல்ற? ஆமாடி, தெரியாத உனக்கு? தெரியாது இது. ஹீத் லெஜர், நீலாம் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ற? அவர் டெடிகேஷன் கூட எல்லாம் யாராலையும் போட்டி போட முடியாது. அவ்வளவு டெடிகேஷன் பண்ணி அந்த மூவி எல்லாம் நடிச்சு, ஆனா கடைசியில அவருடைய தான் ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச ரெகக்னிஷன் கூட, அவங்களுக்கு கொடுத்த ஆஸ்கர் அவார்டை வாங்குறதுக்கு கூட அவர் இந்த உலகத்துல உயிரோடு இல்ல. என்னடி இப்படி சொல்ற? ஆமாடி, எவ்வளவு ஹாப்பியா சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்து முடிச்சவங்கன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்னடி இப்படி சொல்ற? ஆமாடி, நிறைய சாதிக்கணும்னு நினைச்ச நிறைய பேரோட லைஃப் இப்படி தாண்டி முடிஞ்சிருக்கு. நீ சொல்லத பார்த்தா அப்ப லைஃப்ல கோலே இருக்க கூடாதாடி? கோல் இருக்கணும்பா, ஆனா இது மட்டுமே கோலா இருக்க கூடாது. அப்போ லைஃப்ல என்னதாண்டி பர்பஸ் இருக்கு? கண்டிப்பா சொல்றேன். என்னங்க, உங்களுக்கு உங்க லைஃபோட கோல் என்னன்னு தெரியணுமா? வெயிட் பண்ணுங்க, என்னோட அடுத்த வீடியோல சொல்றேன். பை.